என் பாண்டி அவர்கள் இந்த பழனியினுடைய மிக முக்கியமான கிராம பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்களை நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். அந்த போராட்டத்தில் நான் உட்பட கட்சியினுடைய பல தலைவர்களும் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள். என் பாண்டி அவர்கள் தலைமை வைத்தார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து அவர் செயல்பட்ட காலத்தில் பழனி உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிறு குறு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை நடத்தியவர். ஒரு 45 ஆண்டு காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து மக்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்களிலும் இயக்க நடவடிக்கைகளிலும் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். இந்த பழனி தொகுதியின் நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு கோரிக்கைகள், மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. நம்முடைய கிராமப்புறங்களில் சிறு குறு நடுத்தர விவசாயிகள் இருக்கிறார்கள். நகர்ப்பகுதியில் சிறுபான்மை மக்கள், அதே போன்று பழனி அடிவார பகுதிகளில் உற்பத்தி செய்யக்கூடிய கொய்யா, மா, இது போன்ற சாலை வியாபாரங்களில் இருப்பவர்கள், இப்படி அனைத்து பொதுமக்களுக்குமான பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. நிச்சயமாக பழனி தொகுதி மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருகிற பொழுது என் பாண்டி அவர்கள் அந்த உரிமைகளை நிச்சயமாக வென்றெடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நமது தொகுதி மக்கள் அனைவரும் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.